வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து ரசமாகவும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். சின்ன நெல்லிக்காயை ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை. இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை போட்டு கொதிச்சிட்ருக்கட்டும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை போட்டு கொதிச்சிட்ருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய், தக்காளி, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு, சீரகம், தக்காளி அரைச்சதை இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். லேசாக கொதிக்குது. இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்த்தாச்சு. இப்போ கொதிக்க விடக்கூடாது. புளி நம்ம சேர்க்கலை. நுர கட்டி வரும்போது இறக்கிட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். நல்ல நுர கட்டி வரதை காமிக்கிறேன். புளிக்கு பதிலாக தான் நெல்லிக்காயில் உள்ள புளிப்பும் தக்காளியில் உள்ள புளிப்பும் தான். நல்ல நுர கட்டி வருது. இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மிளகு, சீரகம், தக்காளி அரைச்சி சேர்க்கும் போதே உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணியை கலந்துக்கோங்க. பச்சை தண்ணி கலக்காதீங்க, வெந்நீர் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ வந்து தாளித்து ஊற்றிடலாம். நல்லெண்ணெயில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். சின்ன துண்டாக 2 துண்டு கட்டிக்காயம் சேர்த்துருக்கேன். தூள்காயத்தோட கட்டிக்காயம் வந்து நல்ல மனம் இருக்கும். கட்டிக்காயம் சேர்த்து இப்போ கடுகு பொரிஞ்சோடனே தாளித்து எடுத்து ரசத்தில் ஊற்றிடலாம். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடும். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நெய்யிலையும் தாளித்து ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அல்டிமேட்டாக இருக்கும் ரசம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை, துவாதேசி. நம்ம வீட்டு நாராயணனுக்கு தழிக பச்சரிசி சாதம், வெள்ளை பூசணிக்காய், கேரட்டு, அவரைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இங்கே வந்து தடியங்காய் சாம்பார், இடி சாம்பார். எப்போது நம்ம பண்ணுற இடி சாம்பார். நெல்லிக்காய் ரசம். இன்றைக்கி ஹைலைட் வந்து நெல்லிக்காய் ரசம், கட்டிப்பருப்பு, அவத்திக்கீரை பொரியல், சேனக்கிழங்கு வறுவல். இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை துவாதேசி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பனங்கிழங்கு அவிச்சு வச்சாச்சு. மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அவிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரசம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சூப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் எப்படி பண்ணுறதுங்கிறது. நன்றி.